Hi everyone, this is Arif from Joes IAS Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரெகுலரா இப்ப என்ன நம்ம சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஆர் தங்கமுது சார் அவங்களோட கிளாஸ் பேசிஸ் எல்லாம் வந்து கொண்டு போறோம். இது எதுவுமே நம்ம புதுசா இல்ல, அந்த டைப்ஸா என்னோட ஸ்லாங்ல என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் சார் அங்க வீடியோ இருக்கும்போது இங்க ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னு இல்ல சார் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கிடைக்கல. இப்போ வந்து ஒரு நாள் வந்து இதான் உங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண 1 hour வீடியோ அப்படிங்க பார்க்க முடியுமா? அதுக்காக சார் நான் டிஸ்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இன்னைக்கு டே 5 பாக்குறோம். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஆர்டரை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸ்னா என்ன, மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அடிஷனா என்ன, சப்ராக்ஷனா என்ன, மல்டிபிளிகேஷன் என்ன, டிவிஷன் என்ன, சின்னதா ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சூப்பரா வந்து நம்ம ஆர்டரா கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க வேணா கமெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதா உங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும் போது தான் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா, எனக்கு மோட்டிவேட்டடா, கண்டிப்பா அடுத்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் மோட்டிவேட்டடா கொண்டு போற மாதிரி இருக்கு. ஓகே, கண்டிப்பா இது கன்சிஸ்டன்ஸா 100 days போகும். அந்த 100 days நீங்க எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மேக்ஸ்ல 0வா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹீரோவா மேக்ஸ்ல கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியும். என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் தான் மாறுமே தவிர பேசிக் கான்செப்ட் எதுவும் மாறாது. நம்ம ஒரு பில்டிங்கே கட்டினாலும் பில்டிங்ல பேஸ் தரமா போட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஃப்ளோரால என்ன பண்ண முடியும், ஏற்ற முடியும். அதே மாதிரி நம்ம பேஸை ஸ்ட்ராங் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம், எந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருந்தாலும் சால்வ் பண்ண போறோம். ஓகே, வாங்க இன்னைக்கு டாபிக்ல போலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா டே 5ல வந்து ஒரு 4 டாபிக் பார்க்க போறோம். 4 நம்பர்ஸ். இதோட நம்பர்ஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நாளைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம ரெகுலரானது டைப்ஸ் போயிடும். ஓகே, தலைகீழ் இன்வர்ஸ்னா என்ன, முன்னி தொடரினா என்ன, பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூனா என்ன, இடம் மதிப்பு, முக மதிப்புனா என்ன, அடுத்து டிவிசிபிலிட்டி வகுபடும் தன்மைனா என்ன, இதான் வந்து பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல ஹோம்வொர்க் கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தோமா, அந்த ஹோம்வொர்க் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாமா? எல்லாருமே சால்வ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியை பார்க்கும்போது எனக்கு ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணணும், இன்புட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ராக்ஷன்ஸ்ல பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேல பார் வச்சானது ரெக்கவரிங். ஓகேவா, அப்போ 6 2 5 அப்படியே எழுதிடணும். எந்த நம்பருக்கு மேல பார் இல்லையோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை அதுக்கடுத்து எத்தனைல பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். 2 நம்பர்ல பார் இருக்கா, 2 9. எத்தனைல பார் இல்ல, ஒரு நம்பர்ல, அப்ப 0. இதை மைனஸ் பண்ணலாமா, 625ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 619. ஆன்சர் 619 990. ஆன்சர் கரெக்ட். இது ஒரு டைம் கேட்டுருந்தாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னது, அந்த நம்பரை அப்படியே எழுதிடணும். இப்போ ஃபுல்லாவே பார் இருக்கு, ஃபுல்லி ரெக்கவரிங். அப்போ எத்தனைல பார் இருக்கோ அந்த அத்தனை 9 போட்டணும், முடிஞ்சிச்சு. 52/99. இது என்ன, இது ரெக்கவரிங்லேயே வராது, நான் ரெக்கவரிங். நான் ரெக்கவரிங் ஆப்ஷனா இதுக்கு என்ன மீனிங், 8 2 5 அப்படியே எழுதிட்டு எத்தனைல பார் எதுவுமே கிடையாது, அப்போ 1 போட்டு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 போட்டுறணும். இதுதான் இதுக்கு மீனிங். ஓகேவா, இங்க ஃபுல்லாவே பார் இருக்கா, அப்போ 720 அப்படியே எழுதிட்டு எத்தனைல பார் இருக்கோ அத்தனை 9 போட்டுறணும். இங்க 8க்கு இங்க பார் இருக்கு, அடுத்த நம்பர் இல்ல, இது cannot be determined. cannot be determined. கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர்ஸ் கரெக்டா பண்ணிருப்பீங்க. இந்த கொஸ்டின் கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல ஃபிராக்ஷன் அப்படின்னு போட்டு ஹைஃபன் ஆல் டன் அப்படின்னு போடுங்க. எதுக்காக இது போட சொல்றேன் அப்படின்னா, இது போடும் போது இந்த டாபிக்ல நம்ம கிளியரா இருக்கும் அப்படின்னு உங்க மைண்டுக்கு தோணும். சார் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம எக்ஸாம்ல அடுத்த லெவல் மூவ் பண்ணும். இது போடும் போது ஃபிராக்ஷன் அப்படின்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களே அறியாம உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல கொடுத்திருந்தோம், இதுல ஃபிராக்ஷன், அது டெசிமல்ல கொடுத்திருந்தோம், ஃபிராக்ஷன்ஸ்ல. ஓகே, சாரி, இங்க ஃபிராக்ஷன் இல்ல, டெசிமல். டெசிமல் ஆல் டன் அப்படின்னு போடுங்க. எல்லா கொஸ்டின் கரெக்டா அப்படின்னா எவ்வளவு பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து 3/2 அப்படிங்கிறது என்ன ஃபிராக்ஷன், ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷனா கேட்டிருந்தோம். 3/2னா மேல பெரிய நம்பர் இருந்துச்சு, கீழே சின்ன நம்பர் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். தகா பின்னம், தமிழ்ல தகா பின்னம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா அது ரேஞ்ச் எப்படி இருக்கணும், கண்டிப்பா 0 விட அதிகமா இருக்கணும். எப்படி இருக்கணும், 0 விட அதிகமா இருக்கணும். அதுக்கடுத்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் P/Q 1 விட கம்மியா இருக்கணும்.
ஈக்குவலா இருக்கக்கூடாது, 0வை விட அதிகமா இருக்கணும், p/q 1 விட கம்மியா இருக்கணும். இதுதான் கரெக்டானது. இது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது தப்பான ஸ்டேட்மெண்ட். இதுவுமே கொஸ்டின்ஸ்ல கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்திருப்பாங்க. இப்படி கொடுத்தா தப்பான ஸ்டேட்மெண்ட். ஈக்குவல் போட்டிருந்தாங்கன்னா 0க்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படிங்கிறது மீனிங். 0க்கு ஈக்குவலாவோ 1க்கு ஈக்குவலாவோ இருந்துச்சு அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ்லேயே வராது. அதனால 0 விட அதிகமா இருக்கணும், 1 விட கம்மியா இருக்கணும், ஈக்குவல் அப்படின்னு வராது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தகா பின்னம் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்பவுமே p/q வந்து 1 விட அதிகமா இருக்கும், 1ஓட வேல்யூட அதிகமா இருக்கணும். ஓகே, கலப்பு பின்னம் அப்படிங்கிறது ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் கலந்தது. ஆனா வர்ற ஆன்சர் என்ன வரும்? இது வந்து 3 × 2 + 1 / 2. 3 2 6, 6 1 7, 7/2. இது என்ன வரும்? தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா வரும். தகா பின்னமா மட்டும்தான் வரும். இது ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே 5 கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 2ன்னு போட்டு ஃபிராக்ஷன் ஆல் கரெக்ட் ஆர் டன் அப்படின்னு போடுங்க. ஓகே, இந்த ஒன்று தான் உங்களை அடுத்த லெவல் கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னா பகா எண். அதாவது 2 வகுத்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பிரைம் நம்பர் ஆர் பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. 2க்கு மேற்பட்ட வகுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பகு எண், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. பகு எண்ணும் அல்ல, நெய்தர் பிரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர். பகா எண்ணும் அல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா? செகண்ட் கொஸ்டின், முதல் பகு எண். முதல் பகு எண் என்ன? முதல் காம்போசிட், ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் 1 2 2 வந்து பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், 4 அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர். ஓகேவா? முதல் ஒற்றைப்படை பகு எண், ஃபர்ஸ்ட் ஆட் டிஜிட் ஆட் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இது கிடையாது, இது பிரைம் நம்பர், இது பிரைம் நம்பர், இது காம்போசிட், இது பிரைம், இது காம்போசிட், இது பிரைம், காம்போசிட் காம்போசிட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் காம்போசிட் ஆட் நம்பர் கேட்குறாங்க. இப்போ காம்போசிட் இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் எது? ஒற்றைப்படை எண் 4 6 8, இதெல்லாமே இரட்டைப்படை. அப்போ 9 அப்படிங்கிறதா நமக்கு ஒற்றைப்படை எண். அப்போ 9 அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர். ஓகேவா? முதல் இரட்டைப்படை பகு எண் எது? முதல் இரட்டைப்படை பகு எண் 4. ஃபர்ஸ்ட் இரட்டைப்படைனா எது? இதான் காம்போசிட் நம்பர் எது? 4 அப்படிங்கிறது ஆன்சர். முதல் பகா எண் பிரைம் நம்பர் எது? 2 தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். முதல் ஒற்றைப்படை பகா எண் 3. முதல் இரட்டைப்படை பகா எண் ஈவன் பிரைம் நம்பர் எது? 2 தான். முதல் இரட்டைப்படை பகா எண் 2 தான். n வரையுள்ள இரட்டைப்படை பகா எண் எது? n வரையுள்ள இரட்டைப்படை பகா எண். பகா எண்ணாலே வந்து n வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் தான் இருக்கு, அது 2 மட்டும்தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஏரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. n வரையுள்ள இரட்டைப்படை பகா எண் கேட்கலாம். இரட்டைப்படையில ஈவன் நம்பர்ஸ்ல வர ஒரே ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னா 2 மட்டும்தான். இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 1 முதல் 10 வரை உள்ள பகு எண்கள். 1ல இருந்து 10 வரை கேட்குறாங்கப்பா. இங்க தெளிவாவே எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டா? இது எதுலையுமே வராது. இது பிரைம் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட், காம்போசிட், காம்போசிட். ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? 1 முதல் 10 வரை உள்ள பகு எண் காம்போசிட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப காம்போசிட் நம்பர் எத்தனை இருக்கு? எத்தனை தான் கேட்கிறாங்க? 1 2 3 4 5. 5 நம்பரா? ஓகேவா? அப்ப பிரைம் நம்பர் எத்தனை இருக்கு? 1 முதல் 10 வரை உள்ள பகா எண்கள் பிரைம் நம்பர் எத்தனை இருக்கு? அப்ப 10 நம்பர், 10ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் 5ன்னு எழுதக்கூடாது. 1 வந்தது வராது, பகு எண்லயும் வராது, பகா எண்லயும் வராது. அப்ப 5 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 4. கிளியரா? ஏன்னா இங்க 5 தானே தான் போட்டுருக்கோம், இங்க 5 வரும்னு நினைக்காதீங்க. எதுக்கு அப்படின்னா மொத்த நம்பர் 10, 10ல 1 வந்து 2லயுமே வராது. அப்போ இதுல 5 போச்சுன்னா பேலன்ஸ் 4. அது என்னன்னு கேட்டாங்கன்னா 2 3 5 7 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து 1 முதல் 50 வரை உள்ள பகு எண். 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்ணை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம்.
இப்போ ஒண்ணுங்கிறது இதுலயே வராது. 2 3 அதுக்கடுத்து 5 6 வராது. 7 7க்கு அப்புறம் 8 வராது. 9 வராது. 10 வராது. 11 11க்கு அப்புறம் 13 14 வராது. 15 வராது. 16 வராது. 17 17க்கு அப்புறம் 17க்கு அப்புறம் என்னப்பா? 17க்கு அப்புறம் 18 வராது. 18 காம்போசிட் நம்பர். 19 20 21 22 வராது. 23 24 25 வராது. 26 26 ரெண்டால போகும். 27 போகும். 28 போகும். 29 30 31 2 4 6 8 2 4 6 8 10 ஆயிடுச்சா? இப்ப அடுத்து கீழே எழுதிக்கலாம். 31 32 வகுப்படும். 33 வகுப்படும். 34 வகுப்படும். 35 வகுப்படும். 36 37 38 39 மூணாவது டேபிள்ல போகும். 39 40 ஓகே. 41 42 43 44 45 46 47 48 ரெண்டாவது ஆகும். 49 ஏழாவது டேபிள்ல வரும். 50 ஓகே. அப்ப எத்தனை நம்பர் வருது? 2 4 6 8 10 12 14 15 15 பகாயன். பிரைம் நம்பர் எத்தனை இருக்கு? 1ல இருந்து 50 வரைக்கும் அப்படின்னா 15 பிரைம் நம்பர் இருக்கு. அப்ப மொத்தம் 50 நம்பர். 50ல 15 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு? 35 35ல 1 எதுலயுமே வராது. அப்போ பகு எண் எவ்வளவு? காம்போசிட் நம்பர் 34. சிம்பிள். இதெல்லாம் ஸ்டாட்டிக் டேட். அப்ப கால்குலேட் பண்ணல. இந்த டைம்ல வந்து எக்ஸாம்ல தேவையில்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து 1ல இருந்து 50 வரைக்குள்ள பகு எண் என்ன? பகா எண் எடுக்க என்ன அனுப்பலாம்? காம்போசிட் நம்பர் அப்படின்னா 34. பிரைம் நம்பர் அப்படின்னா 15 அப்படின்னு டைரக்டா போட்டுரும். அதுக்காக இவ்வளவும் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13வது கொஸ்டின். 51 முதல் 100 வரை உள்ள பகு எண். 14வது கொஸ்டின் பகா எண். முதல் பகா எண் கண்டுபிடிச்சிருமா? 51ல இருந்து அப்படின்னா 51 வகுப்படும். 53 அடுத்து 54 55 56 57 57 57க்கு அப்புறம் 59 57 வகுப்படும். 5 7 12 தானே. 59 ஓகே. அடுத்து 13வது கொஸ்டின் 14 ரெண்டுமே என்னதான்? 51ல இருந்து 100 வரைக்கும். இப்ப பகாயன் முதல் பார்த்துடலாமா? 53 அடுத்து 57 ரெண்டாவது வகுப்படும். 59 அடுத்து 61 62 வகுப்படாது. 63 63 மூணாவது டேபிள்ல போகும். 64 65 66 67 6 7 13 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 16 தான். 79 80 81 82 83 84 85 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 2 4 6 8 10 நம்பர் வருதா? அப்போ 51ல இருந்து 100 வரைக்குள்ள பகா எண் அப்படின்னா 10 நம்பர். ஓகே. அப்ப 59ல இருந்து 100 வரைக்குள்ள பகு எண் அப்படின்னா பேலன்ஸ் 40. இதுல ஒண்ணுங்கிற நம்பர் வரல இல்ல. அதே இது 1 முதல் 100 வரை உள்ள பகு எண் அப்படின்னா இதுல ஒரு 34 இதுல ஒரு 40 அப்ப 74 பகு எண். அப்ப 1 முதல் 100 வரையில பகா எண் அப்படின்னா இதுல ஒரு 15 இதுல ஒரு 10 25 மொத்தம் ஆட் பண்ணா 99 வருதா? பேலன்ஸ் 1 என்ன? 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. சூப்பர். 17வது கொஸ்டின். 1 முதல் 100 வரை உள்ள 1ல் முடியும் பகா எண் இது. 1ல முடிகிற பகா எண் இதுப்பா. இங்க பகா எண் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேவா? 1ல முடிகிற பகா எண்ணா 11 31 41 61 71 அவ்வளவுதானா? அப்ப 1 2 3 4 5 5 பகா எண் வருதா? 5 பகா எண். 5ங்கிறது ஆன்சர். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இவற்றின் கூடுதல் என்ன? 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண் எது? ஐ மீன் பிரைம் நம்பர் எது? அதை அடிஷன் ஆட் பண்ணா என்ன வரும் வேல்யூன்னு கேட்கலாம். அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஓகேவா? இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 மூணுமே டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் தான் உங்க மைண்ட்ல வந்து பேக் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகே. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டே 5ல வந்து தலைகீழி இன்வர்ஸ்னா என்ன, முன்னினா என்ன, தொடரினா என்ன, ப்ரிசைசர் அண்ட் சக்சைசர் என்ன, பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூனா என்ன, இடமதிப்பு முகமதிப்புனா என்ன, டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற 4 கான்செப்டை ஸ்மார்ட்டா வந்து பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் கூட. ஓகே வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னது? தலைகீழி. ஃபர்ஸ்ட்
தலைகீழி, இங்கிலீஷ்ல இன்வர்ஸ். ஓகேவா? இதுலயுமே ரெண்டு இருக்கு. நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கூட்டல் தலைகீழி, அடிட்டிவ் இன்வர்ஸ், கூட்டல் தலைகீழி, இன்னொன்னு பெருக்கல் தலைகீழி, பெருக்கல் தலைகீழி. ஓகே, ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை மாற்றணும், குறியீட்டை மாற்றணும். குறியீடு என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். குறியீடு மாற்ற வேண்டும். சைன் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். இதுல கொடுத்திருக்க பெருக்கல் தலைகீழ கொடுத்திருக்க சைனை மாத்தக்கூடாது. ஒன்னு இங்கிலீஷ் ஒன்னு தமிழ் எழுதுறேன், புரிஞ்சு எழுதிக்கோங்க. ஓகே, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழ எழுதக்கூடாது. இதுல என்ன பண்ணணும்? இன்வர்ஸா எழுதணும், தலைகீழ எழுதணும். ஓகேவா? ரெண்டு புரிஞ்சுச்சா? கூட்டல் தலைகீழி அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கிறத -4 கொடுத்தாங்கன்னா +4, +4 கொடுத்தாங்கன்னா -4. அந்த மாதிரி என்ன பண்ணும்? சைனை மட்டும் மாத்தணும், தலைகீழ எழுதக்கூடாது. 4 கொடுத்தா 1/4, வெறும் 1/4 கொடுத்தா 4 அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? தலைகீழ எழுதக்கூடாது. அது மாதிரி பெருக்கல் தலைகீழ என்ன பண்ணா சைனை மாத்தக்கூடாது. சைன் வந்து மைனஸ் கொடுத்தா மைனஸ் தான், பிளஸ் கொடுத்தா பிளஸ் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா தலைகீழ எழுதணும். +4 கொடுத்தாங்கன்னா 1/4, அதே என்னது 1/4 கொடுத்தாங்கன்னா 4 என்ன பண்ணும்? தலைகீழா எழுதணும். அதான் மீனிங். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் -8 இதோட கூட்டல் தலைகீழி என்ன அப்படின்னு கேட்டா சைனை மாத்தணும், அத நம்பர் அப்படியே போட்டுரும், தலைகீழ எழுதக்கூடாது. அதே இது ரெண்டாவது கொஸ்டின் +15. சோ -15 அப்படின்னா +15. தேர்ட் கொஸ்டின் 4 அப்படின்னா -4. சிம்பிளா முடிஞ்சுச்சா? இதே கொஸ்டின்ல ஃபிராக்ஷன்ஸா கேட்டாங்க அப்படின்னா 1/4 அப்படின்னு கேட்டா என்ன பண்ணோம்? -1/4. அவ்வளவுதான், வேற எதுவுமே மாத்தக்கூடாது. அஞ்சாவது 8/5 -8/5 கேட்டா +8/5. அவ்வளவுதான். இங்க என்ன பண்ணிருக்கோம்? குறியீடை மட்டும் தான் மாத்தணும், அந்த நம்பர் அப்படியே எழுதணும். முடிஞ்சா? அது இது பெருக்கல் தலைகீழி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இதே நம்பர் எடுத்துக்கலாமா? அப்படியே புரியுறதுக்காக சொல்றேன். எக்ஸாம்பிள் -8 அப்படின்னா என்ன எழுதணும்? -8 அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்? சைனை மாத்தக்கூடாது, சைன் அப்படியே போட்டணும். 8 இருந்தா 1/8 தலைகீழ எழுதணும். ரெண்டாவது கொஸ்டின் நமக்கு -15 கொடுத்துருக்காங்க. அப்ப சைன் அப்படியே பண்ணும், சைன் மாற்றக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம்? 1/15. மூணாவது கொஸ்டின் என்ன? நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. அப்ப பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான். அப்போ 1/4. முடிஞ்சுச்சா? அதே ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் 1/4 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்? நமக்கு சைன் எதுவுமே மாறாது, பிளஸ் தான். 1/4 அப்படிங்கிறது 4 மாறும். கீழே இருக்கிறது மேல போகும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். அஞ்சாவது நம்ம -8/5 கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? மைனஸ் அப்படியே போட்டுருணும், 5 மேல போயிடணும், கீழே உள்ளது 8 வந்துடணும். அவ்வளவுதான், சிம்பிள். 5/8. கிளியரா? அப்ப கூட்டல் தலைகீழினா என்ன, பெருக்கல் தலைகீழினா என்ன, புரியுதா? இல்ல டவுட் இருக்காப்பா? இல்ல டவுட் இருக்கா? டவுட் இல்ல அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஹோம்வொர்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -15/2 இதோட பெருக்கல் தலைகீழி. ஓகே, +12/4 இதோட கூட்டல் தலைகீழி, அடிட்டிவ் இன்வர்ஸ். தெளிவா புரிஞ்சுக்கணும்பா. தேர்ட் கொஸ்டின் இது முடிச்சீங்கன்னா, இது முடிக்கணும் அப்படியே மொத்தமா ஆன்சர் பண்ணி இப்படி முடிச்சோம், அப்படி தனித்தனியா கூட செப்பரேட்டா ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்து -32 பெருக்கல் தலைகீழி. ஃபோர்த் கொஸ்டின் 1/32 கூட்டல் தலைகீழி. ஃபர்ஸ்ட் பெருக்கல், ரெண்டாவது கூட்டல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல். ஓகே, இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா ஆன்சர் புரிஞ்சிடும். ஓகே, செகண்ட் போலாம். செகண்ட் என்ன பார்த்தோம்? முன்னி அப்படின்னா என்ன, தொடரி அப்படின்னா என்ன? முன்னி அப்படின்னா ப்ரிசைசர்னு சொல்லுவாங்க, தொடரி அப்படின்னா சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல முன்னி அப்படின்னா என்ன, முன்னாடி அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். முன்னா முன்னாடி, தொடரினா தொடர்ந்து வருது பின்னாடி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈஸியா ஞாபகம். ஒரு நம்பர் 99 இருக்கு, இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 98. இதுதான் இந்த நம்பரோட முன்னி, முன்னாடி. தொடரினா பின்னாடி தொடர்ந்து வருது, அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 100.
அப்ப அந்த நம்பரோட தொடரி அப்படிங்கிறது 100. சிம்பிள். கிளியரா? முன்னினா தொடரினா புரியுதா? முன்னி அப்படின்னா முன்னாடி, தொடரினா தொடர்ந்து பின்னாடி வருது, அவ்வளவுதான். அப்ப 97 இருக்கு. 97க்கு முன்னி என்ன? 96. 97க்கு தொடரி 98. சிம்பிள். அவ்வளவுதான். ஓகே. இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு டைம் கேட்ட கொஸ்டின், ஒரு எண்ணின் எந்த நம்பர் கொடுக்கல, முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வித்தியாசம். வித்தியாசம்னா டிஃபரன்ஸ் என்ன? அதாவது ப்ரிசைசரும் சக்சஸருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? வித்தியாசம் என்ன? இதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன, ஒரு நம்பர் இருக்கு, எந்த நம்பர்னா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99 எடுத்தோம், அதே நம்பர் எடுத்துக்கலாம். முன்னி என்ன? 98. தொடரி என்ன? 100. அப்போ முன்னிக்கும் தொடருக்குள்ள வித்தியாசம், இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100ல இருந்து 98 கழிச்சா 2. எந்த ஒரு நம்பரோட முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா 2 மட்டும்தான். கிளியரா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய 3 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 2 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கிலீஷ்ல எப்படின்னா, the biggest 3 digits number, the biggest 3 digit நம்பருக்கும் smallest 2 digit நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இப்போ biggest 3 digit நம்பர்னா என்ன? 3 இலக்க பெரிய நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது 3 இலக்கம் அப்படின்னா 100 தான். 99 வரைக்கும் 2 digit. கரெக்டா? 2 digit. இப்போ 3 digits எங்க ஸ்டார்ட் ஆகுது? இதான் 3 digit ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 digitsல ஸ்மால் நம்பர் அப்படின்னா இதான் 100ங்கிறது தான். அப்ப 3 digitsல பெரிய நம்பர் அப்படின்னா 39. இதான் 3 digitsல பெரிய நம்பர். கரெக்டா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய 3 இலக்க எண் எது? 999. அதுக்கும் மிகச்சிறிய 2 இலக்க எண், மிகச்சிறிய 2 இலக்க நம்பர் என்ன? அப்போ இது வந்து 2 digitsல பெருசு. அப்ப 2 digitsல சின்னது அப்படின்னா 10. கரெக்டா? கரெக்டாப்பா? இப்போ ஒரு இலக்கம் 0 ஸ்டார்ட் ஆகுது, 0 1 2 3. ஒரு சிங்கிள் டிஜிட் எப்போ முடியுது? 9 அப்படிங்கிறதுல முடியுது. ஸ்டார்ட் ஆகுறது 1ல ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது, 9ல முடியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 10 ஸ்டார்ட் ஆகுது, 2 டிஜிட் 2 இலக்க எண், ஒரு 1 2 நம்பர் முடியுதா? அதுக்கடுத்து இதுல 2 டிஜிட்ல பெருசு அப்படின்னா 99. அப்போ 3வது டிஜிட் இதுல 100ல ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3. ஓகேவா? அப்போ 3 டிஜிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 டிஜிட்ல பெருசு அப்படின்னா 39. இது முடிஞ்சோன்னு எங்க ஆகுது? 1 3 0 வந்துருமா? அப்ப எத்தனை டிஜிட் ஆகுது? 4 டிஜிட். அப்போ இது 4 டிஜிட்ல இது சின்னது, 4 டிஜிட்ல பெருசு அப்படின்னா 4 9. இதான் 4 டிஜிட்ல பெருசு. அவ்வளவுதான். பெருசு அப்படின்னா எத்தனை டிஜிட் கேட்கிறோம் அத்தனை 9 ஆட் பண்ணிருங்க. சின்னது அப்படின்னா இப்போ 3 டிஜிட் சின்னது அப்படின்னா ஒன்னு போட்டு 2 ஜீரோ ஆட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேவா? இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் எடுக்கலாமா? மிகப்பெரிய 3 இலக்க எண் இருக்கும். மிகப்பெரிய 3 இலக்க எண் அப்படின்னா 3 இலக்கம் அப்படின்னா 3 டிஜிட் பா. மிகப்பெரிய அப்படின்னா 3 9 மைனஸ். முடிஞ்சிச்சா? மிகச்சிறிய 2 இலக்க எண் இருக்கும். 2 இலக்கம்னா 2 டிஜிட். சின்னது அப்படின்னு சொன்னா என்னது? 2 நம்பர்னா 1 போட்டு ஒரு 0. அவ்வளவுதான். முடிஞ்சா? இப்ப 2 டிஃபரன்ஸ் என்ன? 989. ஆன்சர் என்ன? 989. இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? தேர்ட் கொஸ்டின், மிகப்பெரிய 4 இலக்க எண் இருக்கும் மைனஸ் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 4 இலக்கம் 4 டிஜிட், 1 2 3 4 மைனஸ். ஓகேவா? மறுபடியும் என்னது? 4 டிஜிட் தான், 1 2 3 4. இங்க என்னது? பெரியனா என்ன? எல்லாத்துலயும் 9 வரும். சின்னதுனா என்ன? 1 0, மற்ற எல்லாத்துலயும் 0 வரும். சிம்பிளா? அப்ப 9999 வந்து 1000 மைனஸ் பண்ணா 8999 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? இப்ப முன்னினா என்ன, தொடர்னா புரியுதா? இப்ப முன்னினா முன்னாடி உள்ள நம்பர், தொடர்னா பின்னாடி உள்ள நம்பர். இதுவும் கேட்கலாம். இதுக்கடுத்து இதுல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்றீங்களா? இதுல ஒரு 2 கொஸ்டின் தரேன்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிகப்பெரிய 3 இலக்க எண்ணின் முன்னிக்கும். கொஸ்டின் புரியுதா? மிகப்பெரிய 3 இலக்க எண்ணோட எண்ணுக்கு முன்னிக்கும் மிகச்சிறிய 3 இலக்க எண்ணின் தொடரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கிலீஷ்ல the biggest 3 digit number அதோட ப்ரிசைஸ் இருக்கும், முன்னாடி உள்ள நம்பருக்கும் மிகச்சிறிய அதாவது ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பரோட சக்சஸ் இருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சிம்பிளான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இதே மாதிரி எழுதிக்கலாம். மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் தொடரிக்கும் மிகச்சிறிய ஸ்மாலஸ்ட் 3 digits இலக்க எண்ணின் தொடரிக்கும் கூடுதல் என்ன? கூடுதல் டேஷ். ஓகேவா? அந்த நம்பர் என்ன கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். முடிஞ்சா? கிளியரா? ஓகே, இந்த டைப் முடிஞ்சு. 2 டைப் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்வர்ஸ்னா என்ன. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நமக்கு முன்னினா என்ன, தொடர்னா, ப்ரிசைசர் என்ன, சக்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. தனித்தனியா ஒரு டைப் முடியுதா, டைப்பை போடுங்க, ஆன்சர் என்ன சென்ட் பண்ணிடுங்க. அடுத்த டைப் ஆன்சர் அந்த மாதிரி சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தெளிவா பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய டைப் பண்ணும்போது என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு, 15 டைப் பண்ணும்போது டைப்பிங் ஸ்பேஸ் வராது. அப்ப லாஸ்ட் ஒரு 2 லைனை மட்டும் தனியா பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் வைஸா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து என்ன? இடமதிப்பு, முகமதிப்பு, அதாவது பிளேஸ் வேல்யூ பை ஃபேஸ் வேல்யூ. ஓகே, இப்ப நார்மலா ஒரு நம்பர் இருக்கு, இது என்ன சொல்லுவாங்க? இத ஒன்றுகள் 1, இத 10 டென்ஸ், இத 100 ஹண்ட்ரட்ஸ், இத 1000 தௌசண்ட்ஸ், இத 10,000 10,000s, இத லட்சம், இத 10 லட்சம். இதுக்கப்புறம் கோடி, 10 கோடி. அதுக்கடுத்து போட்டா 100 கோடி. இதான நார்மலா ஒரு நம்பர் எடுத்திருப்போம். ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் டிஜிட்னு சொல்லுவாங்க ஒன்றுகள், அது ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து டென்ஸ், 10கள், 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி. இதானே? இப்போ ஒரு நம்பர் பார்க்கும் போது இட மதிப்புனா என்ன, முக மதிப்புனா என்ன, பேஸ் வேல்யூனா ஃபேஸ் வேல்யூனா. ஃபேஸ் அப்படின்னா ஒருத்தர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவரோட முகம் மட்டும் தான் தெரியும். ஒருத்தர நான் உங்களை பார்க்குறேன், பார்க்கும்போது என்ன தெரியும்? அவங்க ஃபேஸ் தெரியும். அப்போ ஒரு நம்பரை பார்த்தேன் அப்படின்னா அந்த நம்பர் என்னதோ அது அப்படியே தான் எழுதுவோம். அதான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இந்த நம்பர்ல 4வது டிஜிட்டோட 2ங்கிறது, இந்த 2ங்கிற நம்பர் வந்து என்ன வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா என்னது? ஃபேஸ் வேல்யூ 2 தான். ஃபேஸ் வேல்யூனா 2. இப்போ 8ங்கிற நம்பரோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 8. எந்த நம்பரோட ஃபேஸ் வேல்யூ கேட்காங்களோ ஃபேஸ் வேல்யூனா பார்க்கும்போது எப்படி தெரியும்? அவங்க மூஞ்சி மட்டும் தான் தெரியும், முகம் மட்டும் தான் தெரியும். அப்ப 8 பார்த்தா 8 தான் தெரியும், 2 பார்த்தா 2 தான் தெரியும். அப்ப அது அப்படியே எழுதிடணும். அதான் ஃபேஸ் வேல்யூ. அதே பிளேஸ் வேல்யூனா இந்த பிளேஸ்ல போட்டுக்கோம்ல, இது என்னது? 1, இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், இது 1000, 10,000, லேக்ஸ், 10 லேக்ஸ், க்ரோஸ், 10 க்ரோஸ், 100 க்ரோஸ், இது போட்டுக்கோமா? இப்போ இந்த 2ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, இட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப இது என்ன? 1, 10, 100, 1000மா? அதோட இது 1000 முடிஞ்சா. இதோட வேல்யூ என்ன? 2ன்னு கொடுத்துருக்காங்களா?
அப்போ 2 into 1000 2000. இதுதான் இதோட வேல்யூ. பிளேஸ் வேல்யூ என்ன, இந்த ரெண்டோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2000. கிளியரா? அதே மாதிரி இந்த ஒன்னோட பிளேஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா அப்போ 1 இன்ட்டு 1 10 100 1000 10000 10,000. இந்த ஒன்னோட பிளேஸ் வேல்யூ என்ன 10,000. இப்போ இந்த 8ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 8 இன்ட்டு 1 10 80. இந்த 8ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்க 80. இப்படிதான் எழுதணும். கிளியரா? இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? 3 5 2 1 8 2. இப்போ இதுல பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ எல்லாத்தையுமே எழுதிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இதோ 1ன்னு வச்சுக்கிறேன், இது 2ன்னு வச்சுக்கிறேன், இது 3, இது 4, இது 5, இது 6. ஓகேவா? 1ஓட பிளேஸ் வேல்யூ சரி, இந்த 2க்கு அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாமா? அப்படியே ரிவர்ஸ் 2 8 1 2 5 3. இது அப்படின்னா 2ஓட ஃபேஸ் வேல்யூ 2 தான், 8க்கு 8 தான், 1க்கு 1 தான், 2க்கு 2 தான், 5க்கு 5 தான், 3க்கு 3 தான். இதான் ஃபேஸ் வேல்யூ அப்படியே வந்துடும். பிளேஸ் வேல்யூ அப்படின்னா இப்போ 2 8 1 2 5 3. இப்போ 2 அப்படிங்கிறது ஒன்ஸ்ல இருக்கு, அப்போ அதோட பிளேஸ் வேல்யூ 2. இது வந்து டென்ஸ்ல இருக்கு, அப்போ பிளேஸ் வேல்யூ 8 இன்ட்டு 10 80. இது ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு, அப்போ 1 இன்ட்டு 100 அதோட பிளேஸ் வேல்யூ இட மதிப்பு அப்படிங்கிறது 100. அதுக்கடுத்து 2ங்கிறது 1000த்துல இருக்கு, அப்போ 2 இன்ட்டு 1000 2000. அப்போ 2ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 2ஓட பிளேஸ் வேல்யூ என்ன கேட்டாங்கன்னா 2000. அடுத்து இதோட பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா 1000 10000. அப்போ 5 இன்ட்டு 10000 50000. அதோட பிளேஸ் வேல்யூ என்ன 50,000. அடுத்து என்ன 10,000க்கு அப்புறம் லட்சம். அப்போ லட்சம் என்ன 5 0 2 4 5, அப்போ 3 லட்சம். அதோட பிளேஸ் வேல்யூ என்ன 3 லட்சம். கிளியரா? இப்போ பிளேஸ் வேல்யூ என்னன்னா ஃபேஸ் வேல்யூ என்னன்னு புரியுதா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ என்ன ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஹோம்வொர்க் கொஸ்டின் 3 5 8 2 1 7 4. இதோட ஃபேஸ் வேல்யூ இட மதிப்பு என்ன முக மதிப்பு என்ன, பிளேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுங்க. கிளியர்? 3 முடிச்சாச்சு. இன்வர்ஸ் தலைகீழினா என்ன, முன்னினா என்ன, தொடரினா என்ன, அதுக்கப்புறம் முக மதிப்புனா என்ன, இட மதிப்புனா என்ன, பேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான டாபிக் இது. இப்போ டிவிசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டா கத்துக்கணும்பா. இப்பதான் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ டெய்லியும் கால்ஸ் வரும் சார், இன்னைக்கு தான் உங்க வீடியோ பார்த்துருக்கேன், இந்த 4 நாள் கிளாஸை பார்க்குறது எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது, அது என்ன பண்ணுவேன் நாள் பார்த்துருவேன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வில்லேஜஸ்ல இருந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகல. எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, எப்படினாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்டா, நான் வந்து படிச்சு எனக்கு ஒரு போஸ்டிங் வாங்கணும், வாங்கினாதான் என் வீட்டில் எனக்கு மதிப்பு இருக்கு, என்னோட சரௌண்டிங் என்ன மதிப்பாங்க அப்படின்னு எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. நான் எவ்வளோ பசங்க வேலைக்கு போயிட்டு என் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டிக்கிட்டு என்னால் இது படிக்கணும் அப்படின்னு வெறியோட உட்காந்து எவ்வளோ ரோட்ஸ்ல பிரிட்ஜஸ்ல உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல லைப்ரரியில் உட்காந்து படிக்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து மேக்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க பாக்குற உங்களால மட்டும்தான் முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல எவ்வளோ டிஎன்பிசி படிக்கிற குரூப்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேக்ஸ்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மேக்ஸ் அப்படிங்க சும்மா இல்ல, நம்ம 25 கொஸ்டின்ஸ் ஒரு 0.25 மார்க்குமே நமக்கு வேல்யூபிள் ஒன்று. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் போயிட்டு 0.5 மார்க் எனக்கு கிடைக்கல சார், ஒரு கொஸ்டின் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து உள்ள போயிருப்பேன், ஒரு கொஸ்டின் வந்து கரெக்ஷன் இல்லாமல் உள்ள போயிருந்திருப்பேன், என்னால எனக்கு போஸ்டிங் இருந்திருக்கும், எனக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, இன்னும் 1 வருஷம் உட்காந்து நான் படிக்கணும், அதுல எவ்வளவு காம்படிஷன் வருதோ அதுல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், என்னோட ஃபியூச்சரே அவ்வளவு எப்படி ரொம்ப குழப்பமா இருக்குன்னு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி புலம்புறாங்க. அந்த புலம்புகளுக்கு எல்லாத்தையும் நீங்க கை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே காம்படி எக்ஸாம் பொறுத்தளவு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே மூடி வச்சுக்க கூடாது. நமக்கு ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தரமான காம்படிஷன் தான். நீ வரியா, நேருக்கு நானும் போட்டி போறேன், நீயும் படி நானும் படிக்க, உனக்கு தெரிஞ்ச நீ எனக்கு சொல்ல, நான் என்ன தெரிஞ்சு நான் உனக்கு சொல்றேன், 2 பேரும் போட்டி போனோம், 2 பேரும் திறமை என்ன பண்ணுவோம் எக்ஸாம்ல காட்டுவோம், யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கும். அந்த ஒரு தான் நல்ல காம்படிஷன். அந்த ஒரு மென்டாலிட்டி மட்டும் தான் உங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எவ்வளோ படிக்க முடியாம, எப்படா படிக்கன்னு தெரியாம, எப்படி காசு கட்ட முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க பண்ற ஒரே விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த ஃப்ரீயா கொடுக்குற விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது எப்போ ரீச் ஆகுச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணது மூலமாவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் நீங்க சொல்லும் போது மட்டும் தான் ஷேர் ஆகும். நீங்க யூஸ் பண்ண மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஈக்குவல் காம்படிட்டரா 2 பேரும் ஒரே ரேஸ்ல ஓடணும். அதாவது ஒரு ரேஸ்ல ஓடுறாங்க,
ஓடும்போது ஒருத்தவங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க ரன்னிங் போறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து கால் வந்து ஃபிராக்சர் இருக்கு, அவங்க கூட போறதுக்கும் கரெக்டான வேவா இல்ல. அப்ப காம்படிஷன் அப்படின்னா 2 பேருமே டஃப் காம்படிட்டர் ஆகணும். அதுல என்ன பண்ணணும், போயிட்டு வின் பண்றவன் இது பயங்கர கெத்தா வின் பண்றான்னு அர்த்தம். அதனால அந்த ஒரு கெத்தோட நம்ம படிக்கும் போது தான் நமக்கு பாசிட்டிவ் வைப் இருந்தா தான் நம்ம சுத்தி எல்லாமே பாசிட்டிவா நடக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் தப்பா சொல்லப்பா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மென்டாலிட்டி வந்து ஐயோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களும் பாஸ் ஆகிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணணும், அந்த மென்டாலிட்டியை மாத்துங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னு போல க்ரோ ஆக முடியும். எல்லாருமே க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதா எய்ம். அதுக்காக ஃப்ரீ செஷன் அப்படிங்கிறதே ஒன்று கொண்டு வந்திருக்கு. ஓகே, அதான் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாளைக்குல இருந்து வந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து வந்துடும். டெலகிராம் குரூப்ல ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம டெலகிராம் குரூப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும், பிடிஎஃப் வந்துடும். அதே மாதிரி நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர எல்லா சால்வபிள் ஆன்சர்ஸும் மேக்ஸோட பிஒய்க்கு கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடலான்னு இருக்கோம். ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதுக்கப்புறம் வர டெக்னிக்கலும் வரும். அது இல்லாம உங்களுக்கு மேக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிஒய்க்கு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதை சால்வ் பண்ணி எப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் வேலை இன்ஸ்டாகிராம்ல வந்து கொடுக்க போறோம். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டிவிசிபிலிட்டி தமிழ்ல வந்து வகுபடும் தன்மை. வகுபடும் தன்மை. டிவிசிபிலிட்டினா என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு நம்பர் இருக்குப்பா 214, இது 2ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணும் சார், இதெல்லாம் ஒரு மொக்க கொஸ்டின் சார், இதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னா. ஓ 2 இது 0 ஆகாது. 7 14, 107 டைம்ஸ் 2 இருக்கு சார், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர்ப்பா. அதே கொஸ்டினை 21 42 82 52 32 105 182150 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் 2ஆல எனக்கு டிவைட் ஆகுமான்னு நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற டிவிசிபிலிட்டி தெரியாதவங்க நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க, ஓ 2 இங்க 0 வராது. 7 14, ஓ 2 4 8 1 2 இதை ஃபுல்லாவது நீங்க ஆன்சர் பண்றதுக்குன்னா எக்ஸாம் முடிஞ்சிருவாங்க, ஓஎம்ஆர் வாங்கிடுவாங்க. அந்த ஒரு கொஸ்டினை வச்சுட்டு நீங்க உட்காந்துருப்பீங்க. கரெக்டா? இதை எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் ஈஸியா டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சிம்பிளான கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளான கான்செப்ட் பார்க்க போறோம். இது எக்ஸாம்ல ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டைம் வந்து சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லயும் ஒரு 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் சேவ் பண்றதுனா லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த சேவிங்ஸ்க்கான தான் பார்க்க போறோம். அதுமே எல்லா நம்பருக்கும் பார்க்க போறோம். எல்லா நம்பரும் தேவையில்ல, எந்தெந்த நம்பருக்குலாம் எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்டுருக்காங்களோ அதே மாதிரி ஈஸியா சால்வ் பண்ண முடியுமோ அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, கொடுத்திருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கடைசி எண், லாஸ்ட் டிஜிட் கடைசி எண். செகண்ட் டேபிள் செக் பண்ணுங்க. 1 2 2 4 3 6 4 8 5 10, லாஸ்ட் டிஜிட் என்ன 0. 6 என்ன 12, லாஸ்ட் டிஜிட் 0. 7 14, 8 16, 9 18, 10 20. எத்தனை டிஜிட்ஸ் எடுத்துட்டு போனாலும் கடைசி நம்பர் 2ஆவது டேபிள் என்ன வரும், 2 4 6 8 0. இந்த 5 நம்பரை தான் முடியும். ஓகேவா? எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரோட கடைசி டிஜிட் 2 2 4 6 8 0 இதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். இது இல்லாம வேற எந்த நம்பர்ல முடிஞ்சாலும் டிவைட் ஆகாது. அப்ப இந்த நம்பர் செக் பண்ணலாமா, லாஸ்ட் 0, அப்ப இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஆன்சர் பண்ணி முடிச்சோம், சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. ஓகேவா? கிளியராப்பா? அதுக்கடுத்து செகண்ட் 3க்கும் 9க்கும் சேர்த்து பார்த்துடலாமா. 3 9 சேம் கான்செப்ட் தான். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா எண்ணையும் கூட்டணும். ஆட் ஆல் டிஜிட்ஸ் டிவைட் பை 3. இதுவும் அதே மாதிரி தான். ஆட் ஆல் டிஜிட்ஸ் டிவைட் பை 9. ஓகேவா? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 3 2 5 4 3 2 1 8 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 3ஆல வகுப்படுமா வகுப்படாதுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 3 + 2 + 5 + 4 + 3 + 2 + 1 + 8. 3 2 எவ்வளோ 5, 5 5 10, 10 4 14, 14 3 17, 17 2 19, 19 1 20, 20 8 28. அப்ப என்ன வருது 28. 28ங்க 3ஆவது டேபிள் அடி ஆகுமா, அடி ஆகாது. ஆன்சர் என்ன
9 3 27 10 3 20 அப்போ 3வது டேபிள்ல அடி ஆகாது. இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகாது. சிம்பிள். முடிஞ்சுச்சா? இதே நம்பருக்கு பதிலா இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 32543208 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் ஆட் பண்ணா 3 2 5 5 5 10 10 4 14 14 3 17 19 19 8 27 அப்ப இந்த 27 நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு 3 3 9 3 27 எக்ஸாக்ட் டிவைட் ஆகுதா? அப்ப அந்த நம்பர் என்ன ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். சிம்பிள். முடிஞ்சா? இதே தான் 9க்கும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 28 28 9ஆல் டிவைட் ஆகுமா? 39 27 டிவைட் ஆகாது. அப்ப அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகாது. அது மாதிரி 27 9ஆல போட்டோம் அப்படின்னா ஒரு 9 9 39 27 அப்ப அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். சிம்பிள். புரியுதா? கிளியராப்பா? அப்ப 2க்கு அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 2 4 6 8 0ல முடிஞ்சு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல வகுப்படும். அதே 3 9க்கு என்ன? 3 9க்கு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா என்னது? அது டிவைட் ஆகும். ஆகல அப்படின்னா டிவைட் ஆகாது. 9க்கு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும். 9ஆல டிவைட் பண்ணும். டிவைட் ஆச்சுன்னா டிவைட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. முடிஞ்சா? இந்த ரெண்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தேர்ட் 4 8 இதுமே சேம் கான்செப்ட் தான் வரும். லாஸ்ட் 2 digit divided by 4 8க்கு வந்து லாஸ்ட் 3 digit லாஸ்ட் 3 இலக்கம் வந்து divided by 8 இதான் கான்செப்ட். ஓகே, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 58240 இப்படி ஒரு நம்பர், இதுல 82 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நம்பர் 4ஆல வகுப்படுமான்னு கேட்குறாங்க. இப்போ 4ஆல வகுப்படுமா அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் 2 digit லாஸ்ட் 2 இலக்கம் என்ன? 20 20 டிவைட் பை 4 ஒரு நாள் 4 5 20 அப்போ அந்த நம்பர் என்ன ஆகும்? 4ஆல வகுப்படும். அதே நம்பர் 8ஆல வகுப்படுமா அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். 820 டிவைட் பை 8 ஒரு 8 8 ஒரு 8 8 2 வகுப்படா 0 20 8ஆல வகுப்படுமா? ஒரு 8 8 16 3 24 அப்போ அந்த நம்பர் 8ஆல வகுப்படாது. கிளியரா? அதே நம்பர் இப்போ இங்க கொடுத்துருக்காங்க 582400824 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 4ஆல வகுப்படுமானா லாஸ்ட் 2 டிஜிட் 24 இது என்னாகும்? 4ஆல வகுப்படும். இது 824 அப்படின்னா 8ஆல ஒரு 8 8 0 3 24 அப்ப அந்த நம்பர் என்ன ஆகும்? 8ஆலே வகுப்படும். சிம்பிள். புரியுதா? 4 அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணோம். 8 அப்படின்னா லாஸ்ட் 3 நம்பர் எடுத்து என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேவா? 2 கிளியர், 3 கிளியர், 9 கிளியர், 4 8 கிளியர். முடிஞ்சா? அதுக்கு அடுத்து 5வது 4வது 5 10 5க்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் 5வது டேபிள் என்னப்பா? 1 5 5 2 5 10 3 5 15 4 5 20 5 5 25 6 5 20 30 அப்ப லாஸ்ட் என்ன வருது? 0 5 0 5 இதானே வருது. 5 0ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 5ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் நம்பர் 5 0ல முடிஞ்சோம்னா 5ஆல் டிவைட் ஆகும், இல்ல அப்படின்னா ஆகாது. ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எதுல முடியணும்? 10வது டேபிள் செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 10 2 10 20 3 10 30 4 10 40 லாஸ்ட் டிஜிட் என்ன வருது? எல்லாமே 0ல தான் வரும். லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்பர் 10ஆல வகுப்படும், இல்லைன்னா வகுப்படாது. எக்ஸாம்பிள் 512350 இது 5ஆல வகுப்படுமா? லாஸ்ட் நம்பர் 0 அப்ப 5ஆலையும் வகுப்படும் 10ஆலையும் வகுப்படும். 5ஆலையும் வகுப்படும் 10ஆலையும் வகுப்படும். அதே இது 5123521 இது 5ஆல வகுப்படுமா? 5ஆலையும் வகுப்படாது 10ஆலையும் வகுப்படாது. லாஸ்ட் டிஜிட் என்ன? 0 5ல இல்ல, அதனால என்ன ஆகுது? 2லயுமே வகுப்படாது. கிளியர்? கிளியராப்பா? அதே மாதிரி ஒரு நம்பர் 0ல முடியுது அப்படின்னா அது 10ஆல மட்டும்தான் வகுப்படும், 5ஆல வகுப்படும். 5ஆலையும் வகுப்படும் 10ஆலையும் வகுப்படும். 5ல முடியுது அப்படின்னா அது நம்பர் இது 5ஆல மட்டும்தான் வகுப்படும், 10ஆல வகுப்படாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரெண்டு சேமா பாக்குறோம் அப்படிங்கா இல்ல. லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சா மட்டும்தான் அந்த நம்பர் 10ஆல வகுப்படும். 5ல முடியுது அப்படின்னா என்னது? 5ஆல மட்டும்தான் வகுப்படும், 10ஆல வகுப்படாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து 5th 6th ஒரு நம்பர் 6ஆல வகுப்படுமா வகுப்படாதா? 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3 6 2 3 6 பிரிக்கலாமா? அப்ப ரெண்டாவதுக்கு என்ன கண்டிஷன்? லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் நம்பர் 2 4 6 8 0 இது எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா 2ஆல வகுப்படும். 3க்கு என்னது? ஆட் ஆல் நம்பர் டிவைட் பை 3
இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே ஒரு நம்பர் ஓகே ஆச்சு அப்படின்னா அது 6ஆல வகுப்படும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு ஓகே ஆகுது, ஒண்ணுக்கு ஓகே ஆகல. இப்ப லாஸ்ட் நம்பர் 0ல முடியுது. ஆனா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டா 3ஆல வகுப்படல. அப்படின்னா 6ஆலையும் வகுப்படாது. ரெண்டு கண்டிஷனுமே ஓகே ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன ஆகும்? 6ஆல வகுப்படும். ரெண்டுல ஏதோ ஒரு கண்டிஷன் ஓகே ஆகலனால 6ஆல வகுப்படாது. எக்ஸாம்பிள் 3 2 1 0 8 5 2. இப்ப இது லாஸ்ட் 2 3 லாஸ்ட் 2 அப்ப 2ஆல வகுப்படும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3 2 5 6 6 8 14 14 5 14 5 எவ்வளவு 19 19 2 எவ்வளவுப்பா 21 21 டிவைட் பை 3 ஒரு 3 3 7 3 21. அப்ப ரெண்டுக்குமே ஓகே ஆகுதா? இந்த நம்பர் 6க்கு ஓகே ஆகும். ஓகேவா? அதே இது இங்க எடுத்துக்கலாமா? 3 2 1 0 8 5 0. இப்போ 2ஆல வகுப்படுமா அந்த நம்பர்? லாஸ்ட் 0 2ஆல வகுப்படும். 3க்கு 3 2 5 6 6 6 8 14 14 5 19 19 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப அந்த நம்பர் 6ஆலே வகுப்படாது. கிளியரா? புரியுதா? கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து 2 முடிச்சாச்சு, 3 முடிச்சாச்சு, 4 முடிச்சாச்சு, 5 முடிச்சாச்சு, 6 முடிச்சாச்சு. 7 வந்து வேணாம். 7 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு நார்மல் மெத்தடே போட்டு போயிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டது இல்ல. 8 முடிச்சாச்சு, 9 முடிச்சாச்சு, 10 முடிச்சாச்சு, 11 11 மட்டும் பார்த்துடலாமா? 11 மட்டும் பார்த்தாலே மோஸ்ட்லி டிவிசிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க நம்பரை ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ரவுண்ட் போட்டதெல்லாம் என்னது? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கா? அந்த நம்பர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். 1 + 2 3 3 2 5 5 1 6 6 2 8 8 மைனஸ் இப்போ 3 8 11 11 5 16 16 8 24 24 1 25. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன? மைனஸ் பிளஸ் செக் பண்ண தேவையில்ல. மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன மட்டும் பாருங்க. 25 8 கழிச்சா 25 5 கழிச்சா 20 5ல 20ல இருந்து 3 கழிச்சா 17 மைனஸ் 17 மைனஸ் இருந்தாலும் பரவாயில்ல பிளஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த வர்ற ஆன்சர் 0ஆவோ அல்லது 11ஆவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். இல்ல அப்படின்னா டிவைட் ஆகாது. சிம்பிள். ஓகேவா? வர்ற ஆன்சர் என்ன இருக்கணும்? 0ல வரணும். 0 வரணும். இல்ல அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 11 அப்படிங்கிறது வரணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? 14 டிவைட் ஆகும். இல்லைன்னா டிவைட் ஆகாது. சிம்பிள். புரியுதா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? இதுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இதை நோட் பண்ணிட்டு ஃபைனலா ரிவைஸ் பண்ணலாம். ஹோம்வொர்க் கொஸ்டின் 852132581025. இந்த நம்பர் 2 3 4 5 6 8 9 10 11. இது எல்லாத்துக்கும் வகுப்படுமா வகுப்படாதா அப்படிங்கிறத டிக் போட்டு காமிங்க. வகுப்படும் அப்படின்னா எஸ்னா எஸ் டிக் போட முடிஞ்சா டிக் இல்ல எஸ், நோனா நோ அப்படின்னு போட்டு வைங்க. ஓகே, என்ன ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தோம், ரிவைஸ் பண்ணிடலாமா? நீங்க என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்மார்ட்டா ஒரு 4 இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தலைகிலி. கூட்டல் தலைகிலினா என்ன? பெருக்கல் தலைகிலினா என்ன? ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னா நோட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தனியா வச்சிருங்க. படிச்ச விஷயத்த மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்க போறோம். இந்த ரீகால் அப்படிங்கிறதா இந்த படிச்ச கிளாஸஸ்க்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, அந்த ரீகால் பண்ண போறோம் அப்படிங்கிறதா மைண்ட்ல நம்ம சொன்ன விஷயங்களை ரீகால் பண்ணி பார்க்க போறோம். நான் சொல்ல கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் கேட்க நீங்க மைண்ட்ல ஆன்சர் சொல்லி பாருங்க. எது தெரியலையோ அதை நீங்க நோட்ல எடுத்து பாருங்க. இந்த வே வந்து ரொம்பவே எல்லா எக்ஸாம்ஸுமே எல்லா சப்ஜெக்ட்மே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? நம்ம இன்வர்ஸ் தலைகிலினா என்ன பார்த்தோம்? கூட்டல் தலைகிலி, பெருக்கல் தலைகிலி. கூட்டல் தலைகிலி அப்படின்னா சைனை மட்டும் மாற்றணும், குறியீட்டை மட்டும் மாற்றணும், தலைகிலி எழுதக்கூடாது. பெருக்கல் தலைகிலி அப்படின்னா சைனை மாற்றக்கூடாது. அது 4னா 1/4, 1/4னா 4. அந்த மாதிரி என்ன பண்ணணும்? மேல இருக்கிறத கீழே, கீழே இருக்கிறத மேலே எழுதணும். முடிஞ்சா? இல்ல சைனை மாற்றணும், இது சைனை மாற்றக்கூடாது. இதை தலையில் எழுதக்கூடாது, தலையில் எழுதணும். முடிஞ்சு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? முன்னினா என்ன, தொடரினா, ப்ரிசைசர் என்ன, சக்சஸர் என்ன. முன்னி அப்படின்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி உள்ளது, தொடரி அப்படின்னா அந்த நம்பருக்கு பின்னாடி உள்ளது. அவ்வளவுதான். ஓகேவா? அதுல எப்படி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். மூணாவது பிளேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, இடமதிப்புனா என்ன, முகமதிப்புனா என்ன. இடமதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்த பொறுத்து 1 10 100 1000 இருக்கா, அப்ப என்ன வேல்யூவோ அதை என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணி போட்டா என்னது? இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூ. முகமதிப்பு அப்படின்னா அந்த நம்பர் என்ன பாக்குறோம்? 1ஆ பார்த்தா 1 தான், 8ஆ பார்த்தா 8 தான், 6ஆ பார்த்தா 6 தான், 3ஆ பார்த்தா 3. அது அப்படியே எழுதணும். முடிஞ்சு. அதுக்கடுத்து டிவிசிபிலிட்டி. டிவிசிபிலிட்டில ஒரு நம்பர் பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் ஈஸியா
அது வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு செக் பண்றது தான். ஓகே, இதுல வந்து 2ஆல் வகுப்படுனா எல்லா நம்பர்லயும் லாஸ்ட் நம்பர் 2, 4, 6, 8, 0 இது எல்லாத்துலயும் முடிஞ்சுன்னா அது நம்பர் கண்டிப்பா என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். 3, 9க்கு என்ன பார்த்தோம், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம், ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அது 3ஆல் டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகுதுன்னா 9ஆல் டிவைட் ஆகும். ஆகல அப்படின்னா அந்த நம்பர் 3ஆலே 9ஆல் டிவைட் ஆகாது. 4, 8க்கு என்ன பார்த்தோம், 4 அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் கடைசி 2 டிஜிட் நம்பர் என்ன பண்ணும், 4ஆல் டிவைட் பண்ணி டிவைட் ஆச்சு அப்படின்னா அது 4ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆகல அப்படின்னா அது 4ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணோம். லாஸ்ட் 3 டிஜிட்ல நம்ம என்னது 8ஆல் டிவைட் பண்ணி டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லாவே 8ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆகல அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லா 8ஆல் டிவைட் ஆகாது. 5, 10க்கு என்ன பார்த்தோம், 5க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் 0, 5ல முடிஞ்சு அப்படின்னா டிவைட் ஆகும். 10க்கு லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சு அப்படின்னா டிவைட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. 6க்கு என்ன பார்த்தோம், 6க்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2வது கண்டிஷனுக்கு ஓகே ஆகணும், 3வது கண்டிஷனுக்கு ஓகே ஆகணும். இந்த 2 கண்டிஷனுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா அது 6ஆல் டிவைட் ஆகும். 8க்கு என்ன, 8க்கு முடிஞ்சு, 9க்கு முடிஞ்சு, 10க்கு முடிஞ்சு. 11க்கு என்ன பார்த்தோம், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணோம், அதுல லாஸ்ட் 2 ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணும்போது வர்ற ஆன்சர் 0வா இருக்கணும் இல்ல 11ஆ இருக்கணும். 2 ஆன்சர் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா 11ஆல் டிவைட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க வந்து எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் நீங்க போட வேணாம். எந்த நீங்க கத்துக்கிட்டீங்க. நம்ம மேக்ஸ் வந்து டேலா ஸ்கூலிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம். அப்ப படிச்சதுக்கும் இப்போ என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் அப்போ இந்த விஷயம் கத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் மோட்டிவேட்டட் ஆகும். நிறைய பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கத்துருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். அதனால நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், உங்களுக்காக எஃபர்ட் போட்டு 1 ஹவர் ஃபுல்லா நான் நடத்துறேன். உங்களுக்காக எவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் உங்களுக்கான எஃபர்ட் நான் போடும் போது நீங்க படிச்ச விஷயம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் உங்களை அடுத்த லெவலுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட காம்படிட்டர்ஸை கரெக்டான வேலையும் கூட்டு வரும். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு எத்தனை டேப்பா முடிஞ்சிருக்கு, டே எவ்வளோ டேஸ் முடிச்சிருக்கோம், எவ்வளோ டேஸ் முடிச்சிருக்கோம், டே 1 கம்ப்ளீட்டட், டே 2 கம்ப்ளீட்டட், 3 கம்ப்ளீட்டட், 4 கம்ப்ளீட்டட், 5. இந்த பிஓகே செஷன் ஐ மீன் டிவிசிபிலிட்டி முடிஞ்சிச்சு. ஓகே, பிஓகே மோஸ்ட்லி வந்து என்னெல்லாம் கேட்டுருக்காங்க அதெல்லாம் எக்ஸாம்ஸ் நான் கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி வந்து டே 5 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர்பா. இன்னும் வந்து 95 டேஸ் தான் இருக்கு. 95 டேஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் 95 டேஸ். இந்த 5 நாள் எப்படி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள போச்சோ அந்த 95 டேஸ் அது சல்லுன்னு போயிடும். ஓகே, அதனால அந்த 95 டேஸ் எண்டில் நீங்க பார்க்கும்போது மேக்ஸ்ல எந்த கொஸ்டின் கொடுத்தா உங்களை ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட இன்னைக்கான டாபிக்கை நீங்க பாருங்க, நாளைக்கான டாபிக்கை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.